பேர் அதிர்ச்சியான நாள். எங்கள் கலை குடும்பத்தில் இந்த 2 வாரத்தில் 2 பேரிழப்பு. அது எப்படி எங்களால் தாங்க தெரியல. ஒன்று பாரதிராஜா அவர்கள், அடுத்து அவருடைய சிஷியரான பாக்கியராஜ் அவர்கள். பாக்கியராஜ் அப்படி அந்த ஒரு பெயர் தமிழ் திரையுலகம் இருக்க வரைக்கும் அந்த பெயர் நிலைச்சிருக்கும். நம்ம சும்மா ஒரு வெற்றி பெற்ற இயக்குனர், ஒரு சாதனையாளர் அப்படின்னு சாதாரணமாக கடந்து போக முடியாது. அவர் தமிழ் திரையுலகில் ஒரு சரித்திரம். நாங்கள்லாம் அவர் படத்தை பார்த்துட்டு நம்மளும் டைரக்டரெல்லாம் அப்படி ஒரு நம்பிக்கையோட சென்னைக்கு வந்தோம். என்னை மாதிரி பல பேர் அவர் படத்தை பார்த்துட்டு தான் டைரக்டர் ஆசை வந்தது. இன்னொன்று 80களில் வெளியூர்லேருந்து இயக்குனர் கிளம்பி வந்த எல்லாருமே பாக்கியராஜ்கிட்ட அசிஸ்டண்டாக சேர்ந்து வந்தாங்க. அதில் நானும் ஒருத்தன். இவர்கிட்ட அசிஸ்டண்டாக சேர்ந்தால் தான் பெரிய டைரக்டர் ஆக முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தவர். அதே மாதிரி அவர்கிட்ட இருந்து பார்த்திபன், பாண்டியராஜன் இப்படி பல பேர் பெரிய இயக்குனர் ஆகியிருக்காங்க. 80களில் 90களில் உச்சம். இன்னொன்று அந்த நேரத்தில் கமலஹாசன், ரஜினிகாந்த் அப்படிங்கிற 2 மிகப்பெரிய உச்ச நடிகர்கள். அவங்க படத்தை வசூல் கொட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் இடையில ஒரு இயக்குனராக அவரே ஹீரோவாக நடித்து அவங்கள ஈக்குவல் முடியாது, அவங்க மேலேயே வசூலை பார்த்தவர். இன்னொன்று தமிழ் திரையுலகிலேயே பிஸ்னஸ்ங்கிறது 80 லட்சம் 80 லட்சம் அப்படி இருந்த காலகட்டத்தில் முதல் முறையாக 1 கோடி பிஸ்னஸ் பண்ணது பாகேஸ்வரோட படம் தான். அவருடைய தவணை கணக்குகள் 1 கோடியை வசூலை தொட்டது. அதே மாதிரி இந்தியில் நிறைய போய் வெற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர் பாக்கியராஜ் சார். அப்போது சூப்பர் ஸ்டார் இருந்த அமிதாப் பச்சன் உச்சத்தில் இருந்தார். ஆக்ரி தாங்கிற படம் இந்தியில் மிகப்பெரிய வசூல் அடைஞ்சது. அமிதாப் பச்சன் நடித்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த 10 படங்களில் அந்த ஆக்ரி தான் ஒன்று. திரைக்கதை மன்னர்பாங்க, திரைக்கதை மேதையம்பாங்க. இது எல்லா படத்துக்கும் முழு தகுதி உள்ளவர். இன்னொன்று இப்போ வர புது இயக்குநர்களாகட்டும் எல்லாருமே ஒரே ஒரு விஷயம், திரைக்கதை கற்றுக்கணும்னா நம்ம வேறு எங்கேயும் படிக்க தேவையில்லை, இன்ஸ்டியூட்டுக்கு போக தேவையில்லை. பாக்கியராஜரோட ஒரு 10-15 படத்தை தொடர்ந்து பார்த்தாலே நம்மளுக்கு திரைக்கதை அறிவு வந்துடும். இந்த திரையுலகில் இங்கே எல்லாருக்குமே அவரை ஒர்க் பண்ணவங்களும் சரி, ஒர்க் பண்ணவங்க எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் மானசீக குரு யாருன்னா பாக்கியராஜ் சார் தான். அவரை ஒர்க் பண்ண பார்த்திபன், பாண்டியராஜன் மட்டும் அவருக்கு சிஷியர் இல்லை. என்னைய மாதிரி நிறைய இயக்குநர்கள் அவருடைய சிஷியர்கள் தான். அவரோட சேர எங்களால் சேர வாய்ப்பு இல்லை. தவிர ஒரே ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது, அவரோட பலர் பாக்கியம். அதுவும் எழுத்தாளர் சங்கத்தில் தலைவர் வந்ததுக்கப்புறம் அதே சங்கத்தில் நானும் செயற்குழு உறுப்பினராக பயணித்தேன். அவர் கூட அந்த பயணித்த காலம் ஆண்டவன் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். ஒரே ஒரு உண்மை தான், தமிழ் திரையுலகத்தின் மிகப்பெரிய வரலாறு பாக்கியராஜன் பேர் என்னைக்கும் நிலைச்சிருக்கும். அவர் புகழ் என்னைக்கும் ஓங்கி இருக்கும். என்னைக்குமே அவர் படங்கள் வெற்றி படம் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் உதாரணமான படங்கள். அவர் ஆத்ம சாந்தியுடைய ஆண்டனை வேண்டுகிறேன்.